வணக்கம். இலங்கையின் ஆய்வுச் செய்திகளுக்காக நான் ஹரிணி. தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு நாடாளுமன்றத்தில் பேச நேரம் ஒதுக்கப்படாத விஷயத்தை ஒரு புதிய கோணத்தில் திருப்பியுள்ளார் யாழ்ப்பாணத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா. அந்த புதிய கோணம், தமிழர் என்ற ஒரு சிறுபான்மை சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒருவரின் சிறப்புரிமை இலங்கை நாடாளுமன்றத்தில் மறுக்கப்படுகிறது என்பது. அதை நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டி நாடாளுமன்ற பதவியில் இடம்பெற செய்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா. இந்த விஷயம் இலங்கை நாடாளுமன்ற பதிவில் இடம்பெறுவது வருங்காலத்தில் இலங்கை அரசுக்கு ஏதாவது சர்வதேச விசாரணைகளின் போது சிக்கலை ஏற்படுத்தலாம். இலங்கை அரசால் இன ரீதியாக பாரபட்சம் காட்டப்படுகிறது என்ற ரீதியில் பல சர்வதேச முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஐநா மனித உரிமை அமைப்பிலும் அப்படியான ஒரு புகார் பதிவாகியுள்ளது. அந்த புகார்கள் கடந்த இலங்கை அரசுகள் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் தமிழர் என்ற ஒரு சிறுபான்மை இனத்தவரை இன ரீதியாக புறக்கணித்தார்கள் என்ற ரீதியில் செய்யப்பட்ட புகார்கள். அப்படியான புகார்கள் கடந்த கால இலங்கை அரசுகளின் பிரதிநிதிகளாலும் ஐநாவுக்கான இலங்கை தூதர்களாலும் மறுக்கப்பட்டன. அப்படியான புகார்களுக்கான ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆதாரங்களை சமர்ப்பிப்பது கடினமானது. அந்த விதத்தில் கடந்த கால இலங்கை அரசுகள் இனப்புறக்கணிப்பு என்ற குற்றச்சாட்டில் சிக்காமல் தப்பி வந்தன. ஆனால் இப்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழர் என்ற சிறுபான்மை இனத்தை சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கே இனப்புறக்கணிப்பு செய்யப்பட்டுள்ளது என்று யாழ்ப்பாணத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா இலங்கை நாடாளுமன்றத்தில் பதிவில் இடம்பெற செய்துள்ளார். அவரது நாடாளுமன்ற பேச்சில் சிறுபான்மை இனம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது மிகவும் முக்கியமானது. இது சர்வதேச மனித உரிமை அமைப்புகளால் இலங்கையின் இனப்புறக்கணிப்பு மீதான குற்றச்சாட்டுகளுக்கு வலுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆதாரமாக இலங்கை நாடாளுமன்ற பதிவை முன்வைக்கிறது. சர்வதேச குற்றச்சாட்டுகளில் இதை சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியும். நேற்று தொடங்கிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் 2வது நாளான இன்றும் நாடாளுமன்றத்தில் தனக்கு உரையாற்றுவதற்கான நேரம் ஒதுக்கப்படவில்லை என யாழ்ப்பாணத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா சபையில் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாடாளுமன்றத்தில் பேச நேரம் ஒதுக்கப்படாவிட்டாலும் அவர்கள் 1 நிமிஷம் பேச அவர்களுக்கு சிறப்புரிமை வழங்கப்பட்டுள்ளது. அந்த 1 நிமிடத்தை பயன்படுத்தி பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா, நான் சிறுபான்மை இனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒருவர், நேற்றைய தினமும் நாடாளுமன்றத்தில் எனக்கு பேச நேரம் ஒதுக்கப்படவில்லை என்பதை இந்த சபையில் குறிப்பிட்டிருந்தேன். அப்போது சபாநாயகர் இது தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக குழு ஒன்றை நியமிப்பதாக தெரிவித்திருந்தார். அப்படி இருந்தும் இன்று எனக்கு நேரம் ஒதுக்கப்படவில்லை. நாடாளுமன்றத்தில் சும்மா இருந்துவிட்டு மீண்டும் யாழ்ப்பாணம் செல்ல வேண்டியுள்ளது. இந்த விடயம் குறித்து துரிதமான கவனம் செலுத்தப்பட வேண்டும். எனக்கு இது தொடர்பான பதிலை தாருங்கள். ஒவ்வொரு நாளும் நாடாளுமன்றத்தில் எனது சிறப்புரிமையை இழந்துள்ளேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மேலும் தெரிவித்தார். நாடாளுமன்றத்திற்கு வெளியே வந்து கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச திட்டமிட்ட ரீதியில் தமக்கு நாடாளுமன்றத்திற்கு பேச நேரம் ஒதுக்கவில்லை. அதற்கு சபாநாயகரோ இலங்கை அரசோ எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதை குறிப்பிட்டுள்ளார். சபாநாயகர் ஆளும் கட்சியை சேர்ந்தவர். சிறுபான்மை இனத்தை சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரின் பேச்சுரிமையை மறுக்கும் செயல் இது. நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, அண்மையில் மியான்மரிலிருந்து இலங்கையில் புகலிடம் கோரி முல்லைத்தீவுக்கு வந்துள்ள ரோஹிங்யா அகதிகளை உடனடியாக நாடு கடத்தும் மனிதாபிமாற்ற செயலில் ஈடுபடுவதை அரசாங்கம் தவிர்க்க வேண்டும் என்று பேசினார். அரசாங்கம் அவர்களை உடனடியாக நாடு கடத்த முயற்சிப்பதாகவும் இது மனித உரிமை மீறல் எனவும் தெரிவித்தார். ரோஹிங்யா அகதிகள் தங்கள் சொந்த நாட்டில் கடுமையான தண்டனையை எதிர்கொண்டவர்கள் என்று சுட்டிக்காட்டிய பிரேமதாச, இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் போது அரசாங்கம் மேல்திருத்தம் செய்யாத கொள்கையை கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மியான்மரிலிருந்து இலங்கை வந்துள்ள ரோஹிங்யா அகதிகளுக்கு இலங்கையில் மனித உரிமை மீறல் செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் பேசும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, அவரது சொந்த நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறுபான்மை நாடாளுமன்ற உறுப்பினருக்கு நாடாளுமன்றத்திலேயே பேச்சுரிமையை மறுக்கிறார். இதே சஜித் பிரேமதாசவுக்கு கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமாரவை விட அதிக வாக்குகள் விழுந்ததே சிறுபான்மையின மக்கள் வசிக்கும் வடக்கு கிழக்கில்தான். நாடாளுமன்றத்தில் ஒரு தமிழ் எம்பியின் குரலை ஒழிக்கவிடாது செய்த அவருக்கு எதிர்காலத்தில் தமிழ் மக்கள் வாக்களிப்பார்களா? கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களிக்குமாறு தமிழ் மக்களை கேட்டுக்கொண்ட சுமந்திரனும் தமிழரசு கட்சியும் இதை எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள்? நாடாளுமன்றத்தில் அதிக தமிழ் உறுப்பினர்களை கொண்ட கட்சி தமிழரசு கட்சிதான் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் பெருமை பொங்க சொன்னார்.
நாடாளுமன்றத்தில் ஒரு சக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினரான ராமநாதன் அர்ஜுனாவுக்கு செய்யப்பட்ட அநீதிக்கு எதிராக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனோ அல்லது அவரது தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களோ ஏன் குரல் கொடுக்கவில்லை? இவர்கள்தான் தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்க போகிறார்களா? ராமநாதன் அர்ஜுனா எம்பி கூறிய போது, யாழ்ப்பாணத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் நாடாளுமன்றத்தில் வாய் திறக்கப் போவதில்லை. ஆனால் நாடாளுமன்றத்தில் தமிழ் மக்களின் பிரச்சினை பற்றி பேச தயாராக உள்ள எனக்கு பேச நேரம் ஒதுக்கப்படவில்லை என்று கூறுகிறார். யாழ்ப்பாணம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பேச வேண்டிய பல பிரச்சினைகள் உள்ளன. உதாரணமாக, யாழ்ப்பாணத்தில் நீண்ட காலமாக இருந்து அகற்றப்பட்ட சோதனை சாவடிகள் மீண்டும் திடீரென அமைக்கப்பட்டு வருகின்றமை பொதுமக்கள் மத்தியில் சந்தேகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி உள்ளது. புலம்பெயர் தமிழர்கள் இலங்கைக்கு சென்ற போது இப்படியான சோதனை சாவடிகளால் பலத்த சிரமத்திற்குள்ளாகினார்கள். போரின் போதும் போர் முடிவுற்ற பின்னரும் கூட தமிழர் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்த சோதனை சாவடிகளை அகற்றுமாறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளும் பொதுமக்களும் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வந்திருந்தனர். இந்த நிலையில் நாட்டில் புதிய ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தப்பட்டு ஜனாதிபதி அனுரகுமார யாழ்ப்பாணத்துக்கு வந்து சென்ற பின்னர் அங்கிருந்த சோதனை சாவடிகள் அனைத்தும் உடனடியாக அகற்றப்பட்டன. எனினும் அந்த சோதனை சாவடிகள் தற்போது மீண்டும் அதே இடங்களில் அமைக்கப்பட்டு வருகின்றன. அரசின் இந்த நடவடிக்கை பொதுமக்கள் மத்தியில் சந்தேகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இது உடனடியாக நாடாளுமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட வேண்டிய விஷயம். அதை நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாராவது இருக்கிறார்களா? துரதிருஷ்டவசமாக அப்படி யாரையும் தமிழ் மக்கள் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பவில்லை. பேசுவதென்றால் அர்ஜுனா எம்பி தான் பேச வேண்டும். மற்றொரு பக்கத்தில் நீண்ட காலமாக பருத்தித்துறையில் அமைக்கப்பட்டிருந்த இராணுவ முகாமை அகற்றுவதற்காக அனுர அரசு உறுதியளித்திருந்த போதிலும் இதுவரையிலும் அது அகற்றப்படாமலே இருக்கின்றது. அதை நாடாளுமன்றத்தில் யார் சுட்டிக்காட்டுவது? யாழ்ப்பாணத்திலிருந்து ஆளும் கட்சியிலிருந்து 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளார்கள். அனுர அரசு உறுதியளித்திருந்த விஷயத்தை நாடாளுமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இல்லையா? அனைத்தும் ஒரு அர்ஜுனா எம்பி தான் பேச வேண்டும் என்றால் மீதி 5 எம்பிக்கள் எதற்கு?